சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் வந்து ஒரு இரட்டை முகத்தை எடுப்பது வந்து டேஞ்சரஸான விஷயம். இதற்கு அன்பு உடன்பிறப்புகள் வந்து பல்வேறு கால சூழ்நிலைகள்ல ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கு அதே ஒரு சூழ்நிலையிலையும் ஃபயர் விட்டு கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். இதே சாட்டை துரைமுருகன் அவ்வளவுதான். திரு சீமான் அவர்களுக்கு இதே மாதிரி ஒரு விஷயங்கள், பெண்கள் சம்பந்தமாக விஷயங்கள் வரும்போதும் ஒட்டுமொத்தமாக திமுகவையும் திமுகவினுடைய குடும்பத்தையும் இதற்கு பின்னாடி இருக்குதுன்னு ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொலியை பாருங்க. விஜயலட்சுமி தன் தரப்பில் நியாயம் இருந்தா தனக்கிட்ட திருமணம் செய்து கொண்டதுக்கான அந்த கருக்கலைத்திற்கான ஆதாரங்களும் சீமானவர்கள் தன்னை ஏமாற்றிக்கான ஆதாரங்கள் இருந்தா உச்ச நீதிமன்றத்தில் போய் கொடுக்க வேண்டியதானே. ஒட்டுமொத்தமான திமுக உங்க பக்கம் தானே இருக்கு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு எதிராக இரட்டை நிலைப்பாடுகளை எதிர்ப்பது வந்து வெறும் அரசியல் சூழ்நிலைக்காக திரு சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் நாம் தமிழரை வைத்துக்கொண்டு, ஏன்னா நாம் தமிழருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில ஒரு சில பெர்சன்டேஜ் வந்து தாவேகா எடுத்துட்டு போகும் அப்படிங்கிற அந்த பயம் இருக்கிறதுனால இன்றைக்கு தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய்க்கு எதிராக எழுந்திருக்கக்கூடிய இந்த தனிப்பட்ட குடும்ப நலத்தின் விஷயத்தை வைத்துக்கொண்டு ஒரு விதமான அரசியலை கட்டமைக்க முற்படுகிறதாக நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் மீறி தாவேகாவினுடைய தொண்டர்களே வந்து மிகப்பெரிய ஒரு அரசியலை திருப்பியும் அதே திமுக மேலதான் குற்றம் சாட்டுகிறார்கள். எப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களுக்கு ஒரு பெண்கள் சம்பந்தமாக இஷ்யூ நடந்தாலும் அதுலயும் திமுக மேலதான் அதனுடைய பழிச்சுமை கூட்டப்படுகிறது. இன்றைக்கு தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் மேல அவர்களுடைய குடும்ப தலைவி அவர்கள் புகார் அளிக்கும் போது அதுலயும் பின்னாடி இருந்து இயக்குறது திமுக அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காணொலிகள்ல ஒரு இறுதி ஊர்வலத்துல கலந்து கொண்ட பழைய போட்டோவை எடுத்து போட்டு இப்ப பின்னாடி இருக்கிறது திமுக தெரியல அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். இரண்டு தனிநபர்களுக்குள்ள நடக்கக்கூடியது. எப்படி நான் சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனிநபருக்கு நடக்கக்கூடிய எந்த விஷயத்தை பத்தி நான் இதுவரைக்கும் எங்கேயும் என்னுடைய சமூக வலைதளங்களா இருக்கட்டும் இல்லை யூடியூப் பக்கங்களா இருக்கட்டும் எந்த விஷயத்திலும் அதை உள்ளுக்கு போக வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை.